உங்களால அவங்கள மறக்க முடியல, அவங்களாலையும் உங்களை மறக்க முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்ற ஆளா? நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அது கடந்த காலம் இல்ல, நிகழ்காலம் தான். அது எப்படின்னா ஸ்டாப் சத்யா, ப்ளீஸ். இப்ப அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். இட்ஸ் a painful past. கசப்பான கடந்த காலம். நானே அதுல இருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை தவிர வேற ஏதாவது பேசுங்க. இல்ல ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இத பத்தி பேச என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க. நீங்க அந்த நினைப்புல இருந்து வெளியில வரணும்னு நினைக்க கூடாது. நான் உங்களை சந்திக்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அத நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, என்ன பண்றீங்க நீங்க? யாருக்கு போன் பண்றீங்க? ப்ளீஸ் ஒன் செகண்ட். நான் ஒருத்தவங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். வாட்? வீடியோ காலா? நோ 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 நோ, வேண்டாங்க. இல்ல, நீங்க பயப்படாதீங்க. நீங்க யாரை இவ்ளோ நாள் மிஸ் பண்றீங்களோ அவங்கள பத்தின ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியணும். தயவு செஞ்சு இந்த வீடியோ கால்ல மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. தேவி, சீக்கிரம் போன் எடுடி. நோ நோ நோ, நான் யார்கிட்ட வீடியோ காலா பேச விரும்பல. இல்ல இல்ல, ஆனா நிச்சயம் இவங்க கிட்ட நீங்க பேச விரும்புவீங்க. இது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்க போகுது. ஐயோ, இந்த நேரம்னு பார்த்து போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. சத்யா, தயவு செஞ்சு லைனை கட் பண்ணுங்க. நான் என் பர்சனல் விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் பேசுறதுக்கு விரும்பல. நானே என் கடந்த காலத்தை மறக்க நினைக்கிறேன். நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் அதை பத்தி பேசி என்ன அப்செட் ஆகாதீங்க. சத்யா கால் பண்றா. சத்யா, ஓகே ஓகே ஓகே. சார், இது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்க போகுது. நான் இப்ப அந்த முக்கியமான ஆள் கிட்ட கொடுக்கிறேன், பேசுங்க. சார் சார், இந்த பக்கம் திரும்புங்க சார். இங்க பாருங்க, இது உங்க லைன்ல வந்துட்டாங்க சார். சார், அவங்க தான், பேசுங்க சார். உங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும் சார். சார், திரும்பி பார்த்து பேசுங்க சார். சார் சார், இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் பாருங்க சார். இரு. அபி, சத்யா, சத்யா, எதுக்கு திடீர்னு வீடியோ கால் பண்ணி கட் பண்ணா? என்னவா இருக்கும்? ஹாய் சத்யா. குட் மார்னிங் ஆண்டி. நீ எப்போ ஆபீஸ்க்கு வந்த? சொல்லவே இல்ல. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ரியலி ஐ அம் சர்ப்ரைஸ்ட். கீழே பயோமெட்ரிக்ஸ் செக் பண்ணும்போது உன் முகம் அதுல பதிவாயிருந்தது. நீ வந்திருக்கிறத நான் அப்பதான் பார்த்தேன். இல்லனா தெரிஞ்சே இருக்காது. ஓ, நேத்து வீட்ல மிஸ் ஆன அபிய இங்க சந்திச்சிட்டியா? வெரி நைஸ். நானே அறிமுகப்படுத்துறேன். அபி, இது சத்யா, தி கேட்டரிங் ஜெயண்ட் நலன் சாரோட மூத்த பொண்ணு. சத்யா, இது என்னோட மூத்த புள்ள அபி. நானே இன்ட்ரோ ஆயிட்டேன் ஆண்டி. அம்மா, அர்ஜுன் தான் இன்ட்ரோ பண்ணாமா? ஓகே ஓகே. ஆமா, அபி கிட்ட என்ன சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்த?
சும்மா நல்லா விசாரிச்சிட்டு இருந்தேன். ஆமாமா அர்ஜுன் இவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரதுக்கு போயிருக்காமா. சத்யா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? யூ ஆர் கோயிங் டு பி a family now. ம், சில பர்சனல் காரணத்துக்காக அபி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தான். அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரான். இப்பதான் மறுபடியும் ஆபீஸ்க்கே வர ஆரம்பிச்சிருக்கான். இருடா சத்யா, நீயும் யோசிச்சிருப்ப. அபி இருக்கும்போது நான் அர்ஜுனுக்கு பொண்ணு பாக்குற விஷயமா ஏன் உன் வீட்டுக்கு வந்து பேசினேன்னு. ம், புரியுது ஆண்டி. நியாயமா நான் அபிக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். பட் இன்னும் பூர்ணமா அவன் குணமாகணும் தான் அவனோட கல்யாணத்தை நான் தள்ளி போடுறேன். மா இப்ப எதுக்குமா எனக்கு கல்யாணம்? பாத்தியா சத்யா, உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்டப்பவே என் மூத்த புள்ள அபிக்கு கேக்கல, என் ரெண்டாவது புள்ள அர்ஜுனுக்கு கேக்குறேன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கணும். ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. நீதான் கட் அண்ட் ரைட்டா எனக்கு விருப்பம் இல்லைன்னு பதில் சொல்லிட்டியே. புரியுது ஆண்டி. பர்சனல் ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் டக்குன்னு புதுசா பழகுறவங்க கிட்ட எப்படி ஆண்டி சொல்ல முடியும்? அதனால நானும் உங்களை தப்பா எடுத்துக்கல. சரிதான். ஆனா இப்ப சொல்றேன், நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. அபிய நேத்து மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஆபீஸ்ல தேடி வந்து பாக்குற பாத்தியா? இதுல இருந்தே நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஐ எம் சோ ஹாப்பிமா. இல்ல ஆண்டி, நான் சும்மாதான் இந்த கிரேட் செல்வநாயகி எப்படி ஆபீஸ ரன் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் கத்துக்க முடியுமா, காப்பி அடிக்க முடியுமான்னு பிஹேவ் பார்க்க தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு அபி இருக்காருன்னு சொன்னாங்க. அதான் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலான்னு அர்ஜுன் கிட்ட கேட்டேன். பரவாயில்ல, நானும் நீயும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம ரெண்டு பேரும் குடும்பத்தை பத்தி நிறைய பேசணும். நீ வா, என் கேபினுக்கு போய் பேசலாம். இல்ல ஆண்டி, நான் வீட்டுக்கு வரும்போது அபிக்கு மட்டும் நான் கிஃப்ட் கொடுக்கவே இல்லைல்ல, அதனால இங்க வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்ப நல்லாவே பக்காவா பிளான் போட்டுட்டு தான் வந்திருக்க போல இருக்கு. ஜஸ்ட் a joke மா, ஏன் டென்ஷன் ஆகுற? பரவாயில்லையே, உன் கையால அபிக்கு gift கொடுக்கணும்னு வந்திருக்க, நீ கொடு. மா எனக்கு எதுக்குமா gift? சத்யா, நீ கொடு. மா நீங்க ஃபைல்ல சைன் பண்ணுங்க. ஓ எஸ்.